தெரிஞ்சிச்சு. தெரியக்கூட இந்த கோவம் முழுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தது, எங்கேயாவது பிளாஸ்ட் பண்ணணும், அவர் வெளியே இல்லை. சரியான மேடை இங்கே அவருக்கு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்காங்க, சிவாஜி அவர்கள் இருக்காங்க. பட் அங்கே மிஸ் பண்ணதை இங்கே நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி அவன் கண்ணோட தவறுதான்னு அவர் முகத்துக்கு நேராக சொல்லிட்டார். எஸ், நேருக்கு நேராக பேச அவர் மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்க மாட்டார். நீங்கள் நல்லது செய்யணும் உடனே செஞ்சிடும், அதான் சொல்லுவார் அவர். இங்கே செய்ய நினைக்கிறத வந்து டக்குன்னு செஞ்சிடணும், இல்லைன்னா இது யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் சொல்கிறார். ஆனால் டக்குன்னு அந்த விஷயத்தை விட்டு மனசுக்கு இருக்கிறத டக்குன்னு வந்து உடச்சி விட்ருவார். அப்போ அப்படி அந்த விஷயம் பேசப்படும் போது தான் எல்லா பேருமே வியந்தாங்க. ஐயோ, ஜெயலலிதா மேலே வச்சுட்டு ரஜினி இப்படி பேசிட்டான்னு எல்லா ஆக்டர்ஸுமே டோட்டல் ஆஃப் ஆனாங்க. பட் இவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. சிவாஜி அவர்களுக்கு ஒரு அவமானம் நடந்தது, அதை தாங்கிக்க முடியல, நான் குரல் கொடுக்குறேன். ரெண்டாவது இந்த பக்கம் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட அந்த ஒரு விஷயம், இது எல்லாமே கலந்துருந்தது. பாஷாவுடைய வெற்றி விழாவில் அந்த விஷயத்தை வந்து உடைச்சது, ஆரம்பீரப்பனை வச்சுட்டு பேசின விஷயங்கள். ஆனால் ரொம்ப எமோஷனல் ஆனார். அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்டார், உடனடியாக நீக்கப்பட்டார். பேசிட்டு ஸ்டேஜை விட்டு ஆரம்பீரப்பன் வீட்டுக்கு போகிறதுக்கு அமைச்சரவை காலி, அமைச்சர் போஸ்ட் காலி. படத்தோட ப்ரொடியூசர் வேறு சத்யா மூவிஸ் நிறுவனம். அப்போ ரஜினி சார் கேள்விப்பட்டு நான் வேணா அம்மையார்கிட்ட போய் பேசுகிறீங்க போது அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா மாற்ற மாட்டாங்க, நீங்கள் பேசுகிற டைலாக் தான், அதனால் தயவுசெய்து போய் நீங்கள் அசிங்கப்பட வேணாம் ரஜினிகாந்த்.